இந்த அல்கமி அப்படின்னா என்ன, இந்த 2 நாள்ல என்ன சொல்லி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கும். இது என்ன செமினாரா அப்படிம்பாங்க, இல்லைன்னு சொல்லுவேன். இது என்ன ஒரு ஒர்க் ஷாப்பா அப்படிம்பாங்க, இல்லைம்ப. ஏதாவது ப்ரொஜெக்டர்ல போடுவீங்களா, தியானமா அப்படின்னு கேட்பாங்க, இது யோகாவா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். இருக்குதா மனசுக்குள்ள? எஸ். உண்மையை சொல்லணும்னா சொல்லிடலாமா? உண்மையை என்ன சொல்லிக் கொடுக்க போறோம்னு இந்த 2 நாளும் ஒண்ணுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த 2 நாளும் ஒன்னும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். என்னங்க அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க? எல்லாரும் யோகி ஆயிட்டீங்களா இப்பவே? எஸ், எவ்ரிபடி ஹஸ் பிகம் எ யோகி நவ். இந்த 2 நாளும் ஒன்னும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். என்னங்க சொல்லிக் கொடுத்துட முடியும்? உங்களுக்கு போய் என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்? ஸ்கூலுக்கு போன காலத்திலிருந்து எல்லாம் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனா காலையில 9 மணிலேருந்து ராத்திரி 4:30 மணி வரைக்கும் வாத்தியார் சொல்லி கொடுத்தாச்சு, வீட்டில் சொல்லி கொடுத்தாச்சு. எங்க போனாலும் நமக்கு ஃப்ரீயா கிடைக்கிறது என்னங்க? அட்வைஸ். சான்ஸ் கிடைச்சா கேப்ல நமக்கு அட்வைஸ் கொடுத்துருவாங்க. இதுல நான் வேற உங்களை 2 நாள் உட்கார வச்சு ஏசிய போட்டு உட்கார வச்சு அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா இல்லைங்க. ஒரு அட்வைஸும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. அப்ப என்னதாங்க பண்ணுவீங்க எங்களை 2 நாள் வச்சு? ஒன்னும் இல்ல. இந்த 2 நாளும் என்ன பண்ணுவோம்? இந்த அல்கமினா என்ன அப்படின்னா, இது ஒரு அனுபவம், அவ்வளவுதான். இது ஒரு அனுபவபூர்ணமான ஒரு நிகழ்வு, ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவபூர்ணமான ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். இந்த 2 நாளும் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு மிக முக்கியமான மனிதரை சந்திப்பீங்க. உலகத்துல மிக மிக முக்கியமான மனிதர். இஸ் a most important person in your life, the VVIP. அந்த VVIP-ய உங்களை சந்திக்க வைக்கிறது தான் என்னுடைய வேலை. சந்திச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அல்கமி நடந்துரும். அல்கமி will happen. தானாக நடக்கும். நான் செய்ய மாட்டேன், யாரும் செய்ய முடியாது. நான் என்ன செய்ய முடியும்? இறைவன் படைத்திருக்கிறாரு, உள்ளுக்குள்ள எல்லாமே இருக்குது, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்குண்டான சூழ்நிலை எப்படி உருவாக்குறது மட்டும்தான் நான் கத்து வச்சிருக்கேன். அதுதான் குருகள்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. டெக்னிக்கை மட்டும் கத்து வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். இது இயற்கையில நடக்கக்கூடியது, யாராலும் பண்ண முடியாது. இந்த பிரபஞ்சத்துல இயற்கையா நடக்கக்கூடியதை எந்த மனுஷனாலையும் பண்ண முடியாதுங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு குக்கர்ல வச்சிடணும். இது கண்டிஷன் தான் நீங்க பண்ணிருக்கீங்க. அந்த அரிசி சாதமாக ஆக்குறது நம்ம கையில இருக்கு? நம்ம கையில இருக்குதா? இல்ல. அதுக்குண்டான சூழ்நிலையை மட்டும்தான் நீங்க உருவாக்குறீங்க. ஒரு டம்ளர் அரிசி 2 டம்ளர் தண்ணியை குக்கருக்குள்ள வச்சு நெருப்பை பத்த வச்சுட்டு பேசாம உட்கார்ந்துக்கணும். நம்ம ஒண்ணும் நோண்ட முடியாது. உள்ள அந்த அரிசியா இருந்தது சாதமா எப்படி மாறிச்சு யாருக்கும் தெரியாது. அது இயற்கையினுடைய ரகசியம். அதுக்குண்டான சூழ்நிலையை மட்டும்தான் நீங்க உருவாக்க முடியும். அந்த ப்ராசஸ் தானா நடக்கும். ஒரு செடி வளர்க்கறதும் அப்படிதான். செடியை நம்ம வளர்க்க முடியாது. மண்ணு போடலாம், உரம் போடலாம், விதை போடலாம், தண்ணி ஊத்தலாம், வெளிச்சம் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணிட்டு பேசாம போய் உட்கார்ந்துக்க. அது தானாக வளரும், நாம ஒன்றும் பண்ண முடியாது. அதே போலதான் இதுவும். அதுக்குண்டான சூழ்நிலையை உருவாக்கிட்டு நான் பேசாம உட்கார்ந்துக்குவேன். உங்களுக்குள்ள தானா அது நடக்கும். அது செய்ய போறதே இயற்கை தான். அதுதாங்க இந்த அல்கமிங்கிறது, வேற எதுவுமே இல்லை. சுருக்கமா சொன்னா இது ஒரு அனுபவம், 2 நாள் அனுபவம், அவ்வளவுதான். சரி, யார் அந்த விவிஐபி? யார் அந்த முக்கியமான பிரமுகர்? அவரை சந்திச்சா எல்லாம் சரியாயிடுமா? எல்லாம் சரியாயிடும். உடம்புவலி, கைவலி, கால்வலி, காய்ச்சல், சளி, டயபெட்டிக், பிரஷர், பிபி கேட்டீங்கன்னா டாக்டர்கிட்ட கேட்டா ஒரு லிஸ்டே சொல்லுவாங்க. மனசு சம்பந்தமா என்ன மாதிரி பிரச்சனை? டென்ஷனு, வீட்டுல கணவர் பிரச்சனை, மனைவி எல்லாம் ஒரு மாதிரியை பாக்குறாங்க. மனைவி பிரச்சனை, குழந்தைங்க பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, பெரும் பிரச்சனை, யூனிவர்சல் ப்ராப்ளம், 1000 வருஷமா இருக்குது. எஸ், ஆபீஸுக்கு போனா பாஸ் ப்ராப்ளம், சபார்டினேட் ப்ராப்ளம், பிசினஸுக்கு போனா வேலை செய்யறவன், ஜாபு, எங்க போனாலும் பிரச்சனை.
இந்த உடல் சார்ந்த பிரச்சனைக்கும் மொத்தமா வெளியில வந்துடலாம், மனம் சார்ந்த பிரச்சனைக்கும் அவர் சொன்ன மாதிரி மொத்தமா வெளியில வந்துடலாம். எப்ப நடக்கும்? நீங்க அந்த விவிஐபியை சந்திச்சீங்கன்னா நடக்கும். யார் அந்த விவிஐபி? சீக்ரெட். அது அந்த விவிஐபி வேற யாரும் இல்லைங்க. இந்த உலகத்துல நீங்க எதேதோ ஆகணும்னு நினைக்கிறீங்க, யார் யாரையோ போய் சந்திக்கணும்னு மிக ரொம்ப ஆசையோட உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்த விவிஐபி வேற யாரும் இல்லைங்க, உங்களை தாங்க சந்திக்க வைக்க போறேன். You are the most important person in the world. அந்த மனிதரை தான் நீங்க சந்திக்க போறீங்க. கொஞ்சம் பேர் குழப்பமாயிருச்சு, என்னன்னு புரியல. கை தட்டினவங்கள இவங்க பாக்குறாங்க, எதுக்கிட்ட அவர் கை தட்டுறாங்க? கை தட்டினவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சா? உங்களையே நீங்க சந்திக்க வைக்கிறது தாங்க இந்த அல்கமி, வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து கண்ணை திறந்து என்னைக்கு நம்ம வெளியில பார்க்க ஆரம்பிச்சோமோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெளியில மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இத எப்பவுமே பார்க்கறது இல்லை. உங்களை நீங்க சந்திக்க வைக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு என்கவுண்டர், அது மிகப்பெரிய ஒரு தருணம் தான் இந்த அல்கமி.